தெலுங்குல இருக்க ஒருத்தரை வந்து தீவிரவாதி நீங்க உங்க மேல் இடத்துக்கு தகவல் கொடுங்க, அவங்க கொடுத்து அவங்க மேல் என்ன பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு படத்தை யாருமே தெரியல. அதுதான் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், இல்லை நம்ம எதெல்லாம் பண்ணலாம் முதல் கட்டமாக அவங்க தகவல் தெரிவிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ண என்ன தெரியுங்களா, இத்தனை ஆண்டுகளாவே இலங்கை தமிழர்களே தீவிரவாதி என்னம்மா பாரு நீ இருக்கிறது இதெல்லாம் அண்ணன் இருக்காங்க. யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல சொல்லுவோம். வந்து விஷாலா கம்பெனி தெரியலன்னா எந்த கடைக்காரர் இருக்கிறாரோ அந்த கடைக்காரங்க போய்ட்டு உங்கள்கிட்ட வாங்கினது எக்ஸ்பீரி கேட்போம். விஷாலா கம்பெனி நம்ம எக்ஸ்பீரி ஆனால் விஷாலா கம்பெனி இந்த கடையில் அதே மாதிரி கடைக்குமே அங்கே போயிடும். இங்கே போயிடும். இங்கே போனாதான் இவங்க அங்கே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தை திருடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய நாங்கள் கடிதத்தை கொடுத்துட்டு போறது தான் வாங்கி 3 மாதத்துக்கு முன்னாடி ஜாக்கிரதை பரவாயில்ல. அது ஒரு இந்தி படம். இதே போல இருக்கக்கூடிய எல்லா கடைகளையும் அவங்க வந்து அந்த கடிதத்தை உடனடியே அந்த காட்சிகள்லாம் வந்து இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? இதை நான் எடுத்துகிட்டு ஒரே நிமிஷம் சார் அதெல்லாம் முழுமையாக வாங்கிட்டு அதுதான் இதை கொடுத்துட்டு போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? இது வந்து அவங்க வந்து அங்கேருந்து என்ன அனுப்புனாங்களோ பண்ணுவாங்க. அவங்க அதை கற்பனை அதை வச்சுக்கிட்டு என்னன்னா தொடர்ந்து தமிழருக்கு இது ஒரு பெருமை. ஒரு ரெட்டி போதை பண்ணி நடத்துறாரு, நாய்கள் அதை எடுத்து அங்கே ஓட்ட முடியாது. தமிழ்நாட்டில் தமிழர்கள் திரும்பி கொடுத்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ரெண்டு வச்சிருந்தாங்க, நாயுடு வச்சிருந்தாங்க. நம்ம நினைக்கிற நம்மளோட நோக்கம் அது சொல்ற நோக்கம் அதனால அவங்க கிட்ட சொல்றாங்க அந்த கடிதத்தை போல இந்த படம் வந்து ஈழத்தமிழ்ல படம், இந்த கதையம்சம் இருக்கு. இதை நீங்க உங்க நிறுவனத்தை இது போல இந்த கூப்பிய 4 லட்சத்துக்கு அரபு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை நம்ம நிப்பாட்டலாம். நீங்க ஒரு மேலிடத்துக்கு அதை நீங்க வந்து புரியல அப்படின்னா அவங்க பேசுறது
நான் அப்படி பேசல. சரி விடுங்க. யார்கிட்ட கொடுங்க? சரி இந்த காரணம் தெலுங்கு படம் வந்து கிங்டன் அது பேச வரவும் யாராவது வரணும். இங்க வந்து இந்த மாதிரி கொடியை வச்சு பண்ணா என்ன அர்த்தம்? கொடியை மச்சு வச்சு நீ மாட்டு வந்து கொடியை வச்சு போராட்டம் பண்ணி கொடி பிடிக்கலாம். வந்து திடீர்னு வந்து நீ கேப்டியா என் இடத்துல இருந்து என் இடத்துல இருந்து அது வந்து நீங்க வந்து ஒரே வந்து கேட்டீங்கன்னா ஓகே வந்து இருக்க போதில்ல. அப்ப நீங்க என்ன பண்ண புரிய வச்சுட்டு உங்க வந்து கேட்கணும். நாங்க அப்படி இல்ல உங்களுக்கு நான் எதுவும் அது பண்ண மாட்டோம்னா நீங்க அதுக்கப்புறம் இது பண்ணிதான் பண்ணலாம். காடு வெளியே இருக்கு ஆய்வுக்குள்ள கூட இல்லை காடு ஆய்வு இருக்கு இல்லையா, கொடுத்த உடனே இல்லையா